மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 35வது வசனம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்திருந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுடைய விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கரையிலே உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த ஆண்டு, இந்த 2026வது ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தந்தார். நம்ம நிறைய பேர் ரொம்ப பரிச்சயப்படாத, நம்ம நிறைய பேர் ரொம்ப வாக்கு தத்தமாய் எடுக்காத, இன்னும் நிறைய பேருடைய சிந்தனையிலே வெளிப்படாத ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கிருபையாய் இந்த ஆண்டு நமக்கு வாக்கு தத்தமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த நாட்களிலே தன்னுடைய 12 சீடர்களோடு ஆண்டவர் நிறைய கிராமத்திற்கு ஆண்டவர் கடந்து போனார். நிறைய இடத்துல ஆண்டவர் ஊழியம் செய்தால் அவர்களோடு சேர்ந்து நிறைய அற்புத அடையாளங்கள் எல்லாம் நடந்தது. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல ஆண்டவர் வேதத்திலே சில இடங்களிலே சில சீடர்களை ஆண்டவர் கப்பலின் மேல் அமரச் செய்து சில இடத்துல ஆண்டவர் அவர்களை அக்கறைப்படுத்துகிறார். அப்படின்னா கடலில் இருந்து அந்த அடுத்த பகுதிக்கு, அடுத்த பட்டணத்திற்கு, அடுத்த தேசத்திற்கு அவர்களை ஒரு டிராவல் பண்ணுகிற ஒரு சம்பவம் அல்ல, வேதத்தில் பல சம்பவம் இப்படி இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் கிருபையாய் தன்னுடைய சீடர்களை பார்த்து அழகாய் வாக்கு கொடுக்கிறார். நம்ம இந்த கரையிலே அல்ல, அந்த அக்கரைக்கு அடுத்த பகுதிக்கு போகிறதற்கு ஒரு பிரயாணத்தை ஆரம்பித்த அந்த தேவன் இந்த வருஷம் கிருபையாய் நம்மோடு பேசுகிறார். அக்கரைக்கு போவோம் வாருங்கள், அக்கரைக்கு போவோம் வாருங்கள். நிச்சயமாய் நான் நம்புகிறேன், இந்த வருஷம் முடிகிறதற்குள்ள கர்த்தர் இந்த கரையில் இருந்து கர்த்தர் ஒரு மறுகரையின் ஒரு அனுபவத்தை நாம் எல்லாருக்கும் கர்த்தர் தரப்போகிறார். உங்களுக்கும் எனக்கும் அடுத்த ஒரு உயர்வை இந்த ஆண்டிலே கர்த்தர் தரப்போகிறார். பல வருடமாய் ஒருவேளை இந்த கரையிலேயே நம்ம இருக்கலாம், ஒரு சின்ன அனுபவத்திற்குள்ளேயே நம்ம இருக்கலாம். ஆனால் இந்த வருடம் சாதாரணமான வருடம் அல்ல. இந்த வருடம் நம்மோடு கூட ஒருவர் பிரயாணம் பண்ண போகிறார். 1ஆம் தேதியே நம்மோடு கூட பிரயாணம் பண்ண ஆரம்பித்தார். அந்த தேவன் நம்மை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் ஒரு அடுத்த ஒரு படியை, அடுத்த ஒரு லெவலை தருவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நிச்சயமாய் அடுத்த ஒரு பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த ஆண்டு மறுபடியும் உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு ஆண்டாய் மாறப்போகிறது. இந்த ஆண்டு எத்தனையோ வருடமாய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த உயர்வை கர்த்தர் இந்த வருடம் ஆரம்பிக்க போகிறார். அநேகர் உங்களை பார்த்து நீங்க அடுத்து நீ டெவலப் ஆகிறது கஷ்டம்னு நினைக்கலாம், மறுபடியும் டெவலப் ஆக முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வருடம் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை இந்த கரையில் இருந்து அடுத்த கரைக்கு நான் கொண்டு போவேன். உங்க குடும்பத்தில் ஒரு அடுத்த ஒரு உயர்வு வரப்போகிறது. உங்களுடைய வேலையில கர்த்தர் ஒரு அடுத்த ஒரு படியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ள நம்முடைய வருமானத்தில் ஒரு மாற்றத்தை நம்புறவங்க, வருமானத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார்.
உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு அடுத்த லெவல் அனுபவத்தை ஆண்டவர் தரப்போகிறார். யாருமே எதிர்பார்த்திராத ஒரு அனுபவத்தை இந்த ஆண்டு கிருபையாய் கர்த்தர் தருகிறவர். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்ம எல்லாரும் இந்த வருஷம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் ஆயத்தப்படுங்க. எதுக்கு ஆயத்தப்படுங்கன்னா, இந்த ஆண்டு ஆண்டவருடைய கை விரிவாய் திறந்திருக்கிறது. நிறைய பேரை ஆண்டவர் டெவலப் பண்றதற்கு இந்த வருஷத்தை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் தலையெழுத்துக்களையே மாற்றுகிற ஒரு வருடமாய் கர்த்தர் இந்த வருடத்தை கர்த்தர் அமைத்து தரப்போகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு தர உயர்வை கர்த்தர் இந்த ஆண்டு கட்டளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். கவலையே வேண்டாம். 10 வருடமா இழந்ததை இந்த வருடம் எனக்கு திரும்ப தருவதற்கு அவராலே முடியும். 10 வருடமாய் அடைபட்டிருக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டு மடை திறந்த வெள்ளம் போல என்னை பெருக பண்ணுகிறதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus. அக்கறைக்கு கொண்டு போகிறவர். கடந்த 1ஆம் தேதி அன்று விசேஷமாக வேதத்தில் ஒரு டிராவல் அப்படின்னா, இந்த கரையிலிருந்து புறப்பட்டு விசேஷமாய் ராயனுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு கிட்டத்தட்ட 267 பேர் ஒரு கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிற அந்த பிரயாணத்தை குறித்து 1ஆம் தேதி ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அந்த கப்பலுக்கு இருந்த சில நெகட்டிவான காரியங்கள், எப்படிப்பட்ட கப்பலா ஆண்டவர் கொண்டு போய் கர்த்தர் ராயனுக்கு முன்பாக நிறுத்தினார் அப்படின்றதை குறித்து ஒரு 4 காரியத்தை 1ஆம் தேதி ஆராதனையில் ஆண்டவர் பேசினார். சோ இந்த வார்த்தையை நான் திரும்ப தியானித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல, இந்த முதல் வாரத்திலே ஆண்டவர் வேதத்திலே இன்னொரு டிராவல் ஆண்டவர் காமிச்சு. அப்படின்னா ஆண்டவர் ஒரு கப்பல் பிரயாணத்தில், நம்ம வாசித்த இந்த வாக்குத்தத்தத்தில் இருக்கிற கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவர்களோட கூடவே ஆண்டவர் டிராவல் பண்றாரு. ஆனா என்ன பண்றாருன்னா, கப்பலுடைய அடித்தட்டத்தில் ஆண்டவர் நித்திரையா இருக்கிறார். போற வழியில ஒரு பெரிய புயல் காற்று வருகிறது. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. நாங்க மடிந்து போகிறோம் சொல்றாங்க. உடனே ஆண்டவர் எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அவர்கள் அக்கறைக்கு செய்கிறார். இது ஒரு சாப்டர். இது ஒரு டிராவல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சீடர்களோட இருக்கும்போது இது ஒரு கப்பல் பிரயாணம். ஆனா இன்னொரு கப்பல் பிரயாணம் வேதத்திலே இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுட்டு இந்த சீடர்களை முதலாவதாக ஆண்டவர் அனுப்புறார். கப்பல்ல ஆண்டவர் உட்கார வச்சு, நீங்க துரிதமா நீங்க போங்க, நீங்க அந்த கரைக்கு போங்க, நான் உங்களுக்கு பின்னாடியே வர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறதற்காக ஆண்டவர் உட்கார்ந்து இந்த சீடர்களை முன்பாக அனுப்புகிறார். அந்த சீடர்கள் மட்டும் கப்பலில் தனியாய் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த கடல்ல, நடுக்கடல்ல சில சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. ஆனா அந்த சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் அவர்களோடு கிருபையாய் இருந்து அந்த கப்பலையும் கர்த்தர் கரை சேர்க்கிறதற்கு வல்லவராய் இருந்தார். அப்போ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இரண்டாவதான இந்த கப்பல் பிரயாணத்திலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு வேகமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஆமென், மார்க் எழுதின சுவிசேஷத்துல 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 34வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் கடலை கடந்து கனசரேத் நாட்டிலே சேர்ந்தார்கள். அதுக்கு முன் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவ்விடத்து மனுஷர்கள் அவரை இன்னார் என்று அறிந்து சுற்றுப்புறம் எங்கும் செய்தியை அனுப்பி பிணியாளிகளை எல்லாம் அவரிடத்திலே கொண்டு வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. முதலாவதாக ஒரு பிரயாணத்தை நம்ம வாசித்தோம். அந்த பிரயாணத்தினுடைய முடிவு எங்க போகுது அப்படின்னு சொன்னா, கதரேனுடைய நாடு. நீங்கள் அதை 5ஆம் அதிகாரம் 1வது வசனம், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டிலே வந்தார்கள். நல்லா கவனிச்சுங்க. இந்த பிரயாணம் என்ன பிரயாணம்னா, ஏசப்பா கப்பலில் தூங்குறார்.
கப்பலுடைய பின்னணியத்திலே அவர் தூங்குகிறார். இந்த பிரயாணத்தில் அவர்கள் கிளம்பிட்டாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுறாரு. பிரயாணத்திலே இடையில பெரிய புயல்கள் வருகிறது. இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க எங்க போய் ரீச் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது கதரேனுடைய நாட்டிலே போய் ரீச் ஆகிறாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பிசாசு பிடித்தவன் இருக்கிறான். 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறத அங்க வாசிக்கிறோம். இப்போ நம்பர் 2, இரண்டாவதாக இங்க ஒரு பிரயாணம் ஆரம்பிக்குது. இந்த பிரயாணத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சீடர்களை மட்டும் முதலாவதாக கர்த்தர் அனுப்புகிறார். நீங்க முன்னாடி போங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பிரயாணத்தை அவர்கள் துவங்குகிறார்கள். இந்த பிரயாணத்தினுடைய முடிவு இவங்க எங்க போய் ரீச் ஆகுறாங்கன்னா, கெனசரேத் என்கிற நாட்டில் போய் அவங்க தரையிறங்குறாங்க. கெனசரேத் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரும் சீடர்களும் வந்ததை அறிஞ்சு சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டு எல்லா நோயாளிகளும் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு டிராவலா இருந்தாலும், எந்த ஒரு பிரயாணமா இருந்தாலும், அந்த பிரயாணத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை அக்கறைக்கு கூட்டிக் கொண்டு போவேன். அக்கறையின் அனுபவம் என்று சொன்னாலே அது தீமை அல்ல. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், அது நன்மையாய். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை தீமை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நாம் கெனசரேத்திலே காலடி எடுத்து வைத்தாலும் நன்மைதான், அதே நேரத்தில் கதரேனுடைய நாட்டிலே காலடி எடுத்து வைத்தாலும் நன்மைதான். இந்த ஆண்டு நிறைய பேரை கதரேனுடைய நாட்டிலே காலடி எடுத்து வைக்க வச்சு 6000 போராட்டங்களை மேற்கொண்டு 6000 போராட்டங்களை எதிர்த்து நின்று 6000 போராட்டங்களிலே கடலிலே தள்ளி, ஓ ஹல்லேலூயா, இதுவரையிலும் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த மனுஷன் எழும்பி உட்கார்ந்து வஸ்திரம் தரித்து இருந்தவனை போல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் நல்ல கைகளை தட்டி கொண்டு இருக்கும் போது, அப்பா இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே அநேகம் பேர் கதரேனுடைய நாட்டை பார்க்க போகிறோம். அநேகம் பேரை கர்த்தர் கெனசரேத் என்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைத்து கர்த்தர் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஆமென். இந்த பிரயாணத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒரு 3-4 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். 14ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் ஆமென் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். இரவிலே 4ஆம், நீங்கள் அப்படி 22லிருந்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீடர்கள் படவிலே ஏறி தமக்கு முன்பாக அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்தது. எதிர்காற்றா இருக்கிறபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த படகு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்திலே இயேசுவோடு இந்த படகு ஆரம்பிக்காத படகா இருந்தது. அப்படின்னா அந்த ஊழியத்தை முடிச்ச உடனே ஆண்டவர் இந்த சீடர்களை துரிதப்படுத்துகிறார். நீங்க எல்லாம் முன்னாடி போங்கப்பா, நான் பின்னாடி வர்றேன், நான் அப்புறம் கொஞ்சம் பொறுத்திருந்து வரேன், நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அப்போ இந்த சீடர்கள் சரி இல்ல, ஏற்கனவே நம்ம ஒரு பிரயாணம் போயிருக்கிறோம், அந்த பிரயாணத்துல ஆண்டவர் இருந்தே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த காற்றையும் கடலையும் பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட்டோம், அது நம்மளை மூழ்கடிக்க பார்த்துருச்சு. இயேசு இல்லாத பிரயாணம் எப்படி இருக்கும்? அவர் இல்லாம நம்ம டிராவல் பண்ண வேண்டாம். ஆண்டவரே இல்ல, நீங்களும் எங்க கூட வாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா நாங்களும் கொஞ்ச நேரம் உங்க கூட ஜெபம் பண்ணிட்டு அதற்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து கிளம்பலாம் அப்படின்னு யாருக்குமே சொல்ல தோணல. இந்த படகு அவருடைய பிரயாணத்தை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, இயேசுவோட கூட இந்த பிரயாணம் ஆரம்பிக்கல. எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இயேசு இல்லாம இந்த பிரயாணம் ஆரம்பிக்குது. இயேசு இல்லாம இந்த பிரயாணம் துவங்குகிறது. ரொம்ப தூரம் கடந்து போட்டாங்க. இப்பொழுது இந்த கப்பல் நடுக்கடல்ல வருது. இந்த நடுக்கடல்ல வரும்போது காற்று பலமா இருக்குது, இவர்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் அவர்களிடத்திலே நடந்து வந்தார்.
ஆரம்பிக்கும் போது அந்த படகுல இயேசு இல்லை, ஆரம்பிக்கும் போது அந்த படகுல இயேசு பிரயாணம் பண்ணவில்லை. ஆனால் அந்த படகு போய் அந்த இடத்திலே கரை சேரும்போது அந்த படகுல யார் இருந்தா அப்படின்னு சொன்னா கர்த்தர் அந்த படகுலே இருந்தார். அந்த படகுலே ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். அவர்கள் தத்தளித்த உடனே அந்த படகோடு ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். அவர்கள் பயப்பட்ட உடனே அந்த படகோட ஆண்டவர் சேர்ந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் முதலாவதாக வாக்கு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய இந்த ஆரம்பத்தில் ஆண்டவரோட கூட நீங்கள் துவங்காமல் இருக்கலாம், ஆண்டவரோட கூட நீங்க ஆரம்பிக்காம இருக்கலாம். இந்த வருஷத்துல ஆரம்பத்தில் 1ஆம் தேதி எடுத்த தீர்மானத்தையே உங்களால நிறைவேற்ற முடியாதபடி நீங்க திணறி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் என் கூட வர்றாரா, இந்த வருஷம் ஆண்டவர் என் கூட வருவாரா, நான் ஆண்டவரை உணர்வேனா, ஆண்டவரை நான் ஃபீல் பண்ணுவேனா, என்னமோ தெரியல, ஆண்டவர் என் கூட டிராவல் பண்றது மாதிரி எனக்கு தெரியல, எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறத நான் உணரல, நான் ஃபீல் பண்ணல. வேற ஒண்ணும் வேண்டாம், எனக்கு நஷ்டமானா கூட பரவாயில்ல, புயல் அடிச்சா கூட பரவாயில்ல, ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு, அந்த மகிமை எனக்கு வந்தா போதும்னு நிறைய பேர் நினைக்கலாம். இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தினுடைய நடுவில், இந்த பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் இயேசு இல்லாமல் ஒருவேளை அவரை உணராமல் அவரை ஃபீல் பண்ணாம நீங்க துவங்கினாலும் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக, ஒரு சில மாதங்களுக்குள்ளாக நான் நம்புறேன் நீங்க உணர போறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட டிராவல் பண்ணுகிறத நீங்க உணர போறீங்க. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வருஷத்தினுடைய முடிவிலே நீங்கள் கனசரேத்து என்கிற ஒரு மகிமைக்குள்ள காலடி எடுத்து வைப்பீர்கள். ஓ, தேவனுடைய தோட்டத்தில் நீங்கள் காலடி எடுத்து வைப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட அந்த இடத்திலே இறங்குவீர்கள். நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவீங்க, இல்ல இந்த ஆண்டுல கர்த்தர் என் கூட நடந்து வந்ததை நான் பார்த்தேன், கர்த்தர் என் கூட இருந்ததை நான் பார்த்தேன், இல்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு கூட இந்த பிரயாணத்திலே இருக்கிறதை கர்த்தர் உணர்வு பூர்வமாய் நிரூபிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க எல்லாரும் கரங்களை முழுவதுமாய் ஆமென் தட்டி ஸ்தோத்திரம். சோ ஹalleluya. இயேசுப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த புறப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே நீர் எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஆமென். தனித்து புறப்பட்ட பிரயாணம், தனித்து புறப்பட்ட பிரயாணம். யாரோட போய் அந்த பிரயாணத்துல கனசரத்துல இறங்குனாங்கன்னா இயேசுவோட இறங்குனாங்க. ஹalleluya. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் கனசரேத்துல நீங்க யாரை பார்ப்பீங்கன்னா நீங்க உங்க கூட இயேசு டிராவல் பண்ணி வந்ததை நீங்க உணர போறீங்க. இந்த வருஷத்தினுடைய கடைசியில ஆண்டவர் உங்களோடு நடந்து வந்திருக்கிறத நீங்க கண்கூடாய் காண போகிறீர்கள். நீங்கள் தத்துருவமாய் உணரப் போகிறீர்கள். ஒருவேளை இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பத்தில் வந்திருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், இந்த வருஷம் உங்க கூட இந்த பிரயாணத்தில் டிராவல் பண்றதற்கு யாருமே இல்லாத ஒரு தனியான ஒரு டிராவலா ஒருவேளை ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இந்த வருஷம் தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா தனியா இந்த டிராவலை ஸ்டார்ட் பண்றேன், நீங்க போங்க அப்படின்னு நிறைய பேர் நம்முடைய கையில கொடுத்து அனுப்பி இருக்கலாம். இதுவரையிலும் இயேசு கூட வந்து பிளான் பண்ணி வழி நடத்தினதுனால அந்த தைரியம் அவர்களுக்கு நிறைய இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் the ஃபர்ஸ்ட் டைம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என்னதான் அவர்களுக்கு கடல்ல அனுபவம் இருந்தாலும், என்னதான் அந்த போட் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஆண்டவர் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பு இருந்துச்சு. ஆண்டவர் இருக்கும்போது நிறைய காரியத்தை அவங்க துணிந்து செஞ்சாங்க, அவங்க பயப்படவே இல்லை நிறைய காரியத்திற்கு. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் அவங்களை எப்படி அனுப்புறாருன்னா, கர்த்தர் அவர்களை தனியாய் அனுப்புகிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை ஆண்டவர் தனியா அனுப்புறாரு. இந்த வருஷம் என்னமோ தெரியல, உங்களுக்கு தனிமையா ஆரம்பிச்சிருக்குது. சொந்தக்காரங்க இல்ல, கூட இருந்த நண்பர்கள் இல்ல, எதுவுமே உங்க கூட இல்ல. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் நீங்க தனியா இறங்க மாட்டீங்க. உங்க கூட இயேசு, அவர் உங்களை அனுப்பி விட்டாலும், அவர் உங்களை சொல்லி அனுப்பினாலும் அவர் கண்டிப்பாக அமைதியாய் இருக்க மாட்டார். நீங்க போகிறதற்குள்ளேயே உங்களோடு கூட வருகிறவர். நீங்க நடு கடல்ல இருக்கிறத பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் தத்தளிக்கிறதை பார்த்து ஆண்டவர் அமைதியாய் இருக்க மாட்டார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆமென், இந்த வருஷத்திலே நான் உன்னை வெற்றியாய் முடிக்க பண்ணுவேன், அற்புதமாய் முடிக்க பண்ணுவேன், கனசரேத்திலே உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பேன். அப்பொழுது நீங்கள் ஒன்றை பார்ப்பீர்கள், என்னோடு கூட இயேசுவும் வந்திருக்கிறார்.
அந்த கடல் கப்பலில் இருந்து இறங்கும் போது நீங்க ஏறினது தனியா தான் ஏறினீங்க. இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க தனியா தான் ஆரம்பிச்சீங்க. இந்த வருஷத்தினுடைய துவக்கம் நீங்க யாருமே இல்லாம தான் கையை உள்ள கொண்டு போய் நீங்க அப்படியே நடந்து போறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், முடிக்கும் போது நீ திரும்பி பார்க்கும் போது அங்கே ஒரு கால் தடியை நீங்க பார்ப்பீங்க, கால் அச்சுகளை நீங்க பார்ப்பீங்க. அது உங்களுடைய கால் அச்சு மட்டுமல்ல, உங்களை சுமந்து கொண்டு வருகிற ஒருத்தருடைய காலடிகளை நம்புறவங்க கைகளை தட்டி, அப்பா அது போதும், அது போதும், அந்த அதிசயம் எனக்கு போதுமானது, நீர் என்னோடு கூட வந்தால் போதுமானது, என் தொழிலிலே என் கூட வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் என் கூட வாங்க ஆண்டவரே, வெளியூர்ல இருக்கிற அந்த பிள்ளையோடு கர்த்தர் வாங்க ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே, என் கப்பல் நடு கடலில் தத்தளிக்கிறத பார்க்குறீங்க, யாரும் துணை இல்லை, இந்த இடத்துல யாரையும் நான் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் பேசுகிற வார்த்தை உண்மையானால் எனக்கு இந்த வாரத்திற்குள்ளே ஒரு உணர்வு வரணும், ஒரு மகிமை என்ன சூழ்ந்து கொள்ளணும். நீர் என் கூட டிராவல் பண்றத, என் கப்பலுக்குள்ள நீங்க கடந்து வருகிறத நான் உணர்வு பூர்வமாய் அறிவதற்கு ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமையை கர்த்தர் தருவாராக. ஹalleluya, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் இந்த ஆண்டு கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய துவக்கத்தில் நீ என்னை கண்டுபிடிக்காவிட்டாலும், துவக்கத்தில் நீ எங்களை பார்க்காவிட்டாலும், நீ தனிமையா இந்த டிராவலை நீங்க ஆரம்பிச்சாலும், ஹல்லேலூயா, இந்த வருஷத்தினுடைய முடிவில் ஒன்றை நம்ம பார்ப்போம். எதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, என் கூட கனசேரத்தில் என் கூட பிரயாணத்தில் நான் கண்டுபிடிக்காத ஒருவர், நான் துவங்கும் போது என்னுடைய சீட்டில் இல்லாத ஒருவர், நான் இன்னும் ஃபீல் பண்ணாத ஒருவர் என் கூட இறங்கி வருகிறத நான் நிச்சயமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு பிரயாணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தரை வழியாய் பிரயாணம் பண்றோம் பாருங்க. இந்த தரை வழியாய் பிரயாணம் பண்ணுகிற இந்த பிரயாணத்தில் யார் வேணாலும் நம்ம கூட ஜாயின் பண்ணிடலாம். யார் வேணாலும் நம்ம கூட இடையில வண்டியை நிறுத்தி போற வழியில பாருங்க, இங்க இருந்து நம்ம திருநெல்வேலிக்கு போறோம்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், மதுரையில் போயிட்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், திண்டுக்கல்ல போயிட்டு ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம், அதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொருத்தரை கூட்டு நம்ம போயிடலாம். ஆனா வான் வழியாய் போகிறதும் கடல் வழியாய் போகிறதையும் யாரையும் இடையில என்ன பண்ண முடியாது, யாரையுமே பிக்கப் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த பிரயாணத்துல வான் வழியாய் உள்ள பிரயாணத்திலையும் கடல் வழியாய் இருக்கிற பிரயாணத்திலையும் இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி ஸ்டாப் பண்ணாலும் யாருமே நம்முடைய கப்பல்லையோ இல்லை ஃப்ளைட்லயோ ஏற முடியாது. அதுல யார் இருக்க முடியும்னா, என்னுடைய பிரயாணத்துல யார் என் கூட துவங்குறார்களோ, யார் ஆரம்பிக்கிறாங்களோ, ஸ்டார்டிங்ல யார் வண்டியில ஏறாங்களோ அவங்க அத்தனை பேரும் தான் என் கூட இறங்குவாங்க. இந்த சீடருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தரை தலைகீழாய் மாற்றுகிறார், கர்த்தரை தலைகீழாய் மாற்றுகிறார். சாத்தியமே இருக்காது. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் இந்த இயர்ல யாரையுமே நான் இடையில ஏத்த முடியாது, நான் கொண்டு போக முடியாது, இந்த வருஷத்துல யாரும் என் கூட வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயரா இருக்கலாம் உங்களுக்கு. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒன்றா இருக்கலாம். உங்க கூட டிராவல் பண்றதுக்கு எல்லாரும் ஒதுங்கி நிக்கலாம். நான் தூரத்துல நிக்கலாம், நான் வரல, நீங்க போங்க, ஏன்னா ஏற்கனவே உங்க கூட நான் நிறைய சிக்கலை அனுபவிச்சாச்சு. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு கர்த்தர் ஒரு பிரயாணத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த பிரயாணத்துல ஆரம்பத்துல அவர் இல்லை, அவரை கண்டுபிடிக்க முடியல, அவர் இருக்கிற இடத்துல அவரை காணோம். ஆனா இந்த பிரயாணத்தினுடைய முடிவில் நான் உன்னை திரும்பி பார்த்தா உன்னை கண்டுபிடிக்கிறேன். இவர் திடீரென்று என்னுடைய சூழ்நிலைன்னு ஒன்று வந்த உடனே, எனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே, எனக்கு ஒரு வருத்தம்னு வந்த உடனே என் படகுல அவர் இருக்கிறார் என்கிறதை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்னுடைய முடிவிலே, இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே என் கூட, ஆமென், அறியாத ஒருவர், இது நிச்சயமா நடக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இதை கர்த்தர் உங்களுக்கு கண்கூடாய் காண பண்ண போகிறார். நிறைய பேர் இந்த வருஷம் முடிக்கும் போது உங்களை பார்த்து கேட்க போறாங்க, பிரதர் இது எப்படி நடந்துருச்சு, நீங்க இந்த அக்கறைக்கு வர மாட்டீங்கன்னு நினைச்சோம், கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டாரு, எப்படி வந்தீங்க, எப்படி இந்த காரியம் நடந்துருச்சு, இத்தனை வருஷம் நடக்காத ஒரு காரியம் உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி நடந்துருச்சு. நீங்க உடனே சொல்லுவீங்க, என் கூட ஒருவர் வந்தார், 2026 2026 வருடம். மகளே நீ தனிமையாய் அல்ல, மகனே நீ தனிமையாய் அல்ல. இத்தனை வருடமும் உன்னுடைய பிரயாணம் தனிமையாய் இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு இதோ கர்த்தர் இடையிலே உன்னை நிறுத்தி, கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்களுடைய படகோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்களுடைய தொழிலோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார், உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறார். ஆமென். அவருடைய மகிமையை நாம் காணப்போகிறோம்.
ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த காரியத்தில் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. வாசிக்கலாம் அந்த வசனத்தினுடைய ஆமென் 26வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அவர் கடலின் மேல் ஆமென் நடக்கிறது. 24 இருந்து கூட வாசிக்கலாமே. 24 இருந்து வாசிக்கும் போது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே ஆமென் சேர்ந்தபடியினால், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவு பட்டது. இரவில் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர்கள் கடலின் மேல் அவர் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக இந்த கப்பல் பிரயாணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஆரம்பிக்கும் போது வெதர் கண்டிஷன் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்குது. அப்படின்னா அவர்களுக்கு காற்று தெரியல, ரொம்ப ஒரு அழகான ஒரு கால சூழ்நிலை இருக்கிறது. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் லேட்டா போய்க்கலாம், இல்லைன்னா நாளை கூட டிராவல் ஆரம்பிச்சுக்கலாம். வெதர் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குது, நம்ம இப்ப டிராவல் பண்ண முடியாது அப்படின்றத அவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய டிராவல் ஆரம்பிக்கும் போது எல்லாமே கால சூழ்நிலைகள் சரியா இருக்குது. அதுவும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவர்களை துரிதப்படுத்துகிறார், அந்த பிரயாணத்திற்கு அவசரப்படுத்துகிறார். வேகமா போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா, டைம் ஆகுதுப்பா, நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணணும்ப்பா, நான் கொஞ்சம் ரெடியாக வேண்டியது இருக்குதுப்பா. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த சீடர்களை துரிதப்படுத்துகிற அதே ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களையும் என்னையும் ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார். கர்த்தர் வேகப்படுத்துகிறார். சீக்கிரமா நீ கிளம்பு, சீக்கிரமா நீ ஆயத்தமாகு, நீ உடனே ரெடி ஆகு, நீ உடனே வேகமான ஒரு மனுஷனா மாறு, நீ இனி அமைதியா இருக்காத, இனி நீ பொறுமையா இருக்காத, இனி நீ சும்மா இருக்காத. ஏன் அப்படின்னா, இந்த ஆண்டு உங்களுக்குரிய ஆண்டு, இது நமக்குரிய ஆண்டு. அதனால இந்த ஆண்டு நம்ம வேகப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஃபாஸ்டிங் பிரேயர்ல நேற்றை கூட ஆண்டவர் முந்தின நாளைக்கு நம்ம கூட அதான் பேசினாரு. இல்ல, கர்த்தர் ஒரு பெரிய வேகத்தை நமக்கு தருகிறார். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை வேகப்படுத்துகிறதற்கு விரும்புகிறார். வாலிப தம்பிங்க இந்த வருஷம் வேகமாகணும், வாலிப தங்கச்சிங்க இந்த வருஷம் வேகமாகணும், தகப்பனார் தாய் ஒவ்வொருத்தரும் வேகமாகணும். இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை நிற்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு, நீங்க அமைதியா இருக்கக்கூடிய காலமே அல்ல. இந்த வருடம் ஆண்டவர் உங்களை ரொம்ப பிஸியா, கர்த்தர் உங்களை ரொம்ப டைட்டா, ஆண்டவர் உங்களை ரொம்ப எதையுமே யோசிக்காதபடி உங்களை நன்மையினால நிரப்புகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போறார். நீங்கள் அங்கங்க அவ்வளவு பேரும் ஒவ்வொரு இடங்களிலையும் சைன் பண்ற ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. சும்மா இருக்கிற பல ஆண்டுகளாக சும்மா இருக்கிற நிறைய பேருக்கு இந்த வருடம் கர்த்தர் ஒரு பிரயாணத்தை துவங்க பண்ணி கர்த்தர் அவர்களை உத்வேகத்தை கொடுத்து, இந்த வருஷம் நீங்க சும்மா இருக்க போவது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். மறுபடியும் உங்களுடைய வீட்டிலே பழையது போல ஹல்லேலூயா அந்த பிஸி காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நம்புறவங்க ஆமென். சில ஆண்டுகள் ஒருவேளை நீங்க அமைதியா இருந்திருக்கலாம், சில ஆண்டுகள் உங்களுக்குள்ள எந்த டிராவலும் இல்லாம இருந்திருக்கலாம், சில ஆண்டுகள் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு போய் கிடந்தது மாதிரி இருக்கலாம். ஆனா இந்த வருடம் மறுபடியும் உங்களுடைய டிராவலை கர்த்தர் ஆரம்பிக்க பண்ண போகிறாரு. மறுபடியும் உங்களுடைய நீங்கள் எழும்பி நடக்க ஆரம்பிக்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் உங்க வீட்டில் திரும்ப திரும்ப அந்த காரியம் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வருடம் ஆண்டவர் இறைக்கிற ஒரு கிணறாக கர்த்தர் எடுத்துட்டே இருக்க போறாரு, உங்களிடத்திலிருந்து வந்துட்டே இருக்க போகுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்த அந்த பழைய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். மீண்டும் ஒரு ஆடல் பாடல் சத்தம், மீண்டும் ஒரு களிப்பின் சத்தம், மீண்டும் ஒரு பிஸி ஷெட்யூல், மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, கர்த்தர் அவசரப்படுத்துகிறார், ஸ்பீடு பண்றாரு, வேகமா வேகமா கிளம்புங்க. அப்போ எல்லாம் அமைதியா இருக்குது. இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த கப்பல் நடுக்கடல்ல வந்த உடனே அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அந்த வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வித்தியாசமா மாறுது, சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா மாறுது. இப்போ முன்னுக்கு போய் கொண்டிருந்த அந்த கப்பல் இப்போ என்ன தண்ணுது அப்படி சொன்னா, ரொம்ப பின்னாடி பேக் அடிக்குது. எந்த திசையிலே காற்று அடிக்குதோ, எந்த திசையிலே சூழல் வருதோ, அப்படியே அதுக்கு நேராக பின்னாடி வந்து கொண்டே இருக்குது. இப்போ இவங்க மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்சோம்,
பிரயாணத்தை துவங்கினோம். இந்த பிரயாணத்தை முடிச்சு கனசரேத்தில் போய் கால் வைக்கிறது அப்படின்றது வந்து நடக்காத ஒண்ணுன்னு நடுக்கடல இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னுடைய பிரயாணத்தை துவங்குறதற்கு உங்களை அவசரப்படுத்தி உங்களுடைய பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுறதற்கு நான் காரணமாக இருப்பேனே, ஆனால் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் உங்களை கைவிடுகிற தேவனே அல்ல. இந்த வருஷம் கர்த்தர் நம்பர் 2 இரண்டாவதாக கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, கர்த்தர் துவங்கின காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் துவங்கின காரியங்களை, இந்த பிரயாணத்தை இதுக்கு முன்னாடி வருஷம் நீங்க முடிச்சீங்களோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி ஒருவேளை பாதி வழியில சில காரியத்தை நிப்பாட்டிட்டு நீங்க திரும்பி வந்திருக்கலாம். எதையுமே நீங்க வந்து முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை ஒரு முடிவிற்கு நேராய் கொண்டு போகிற அளவிற்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த பிரயாணத்தை துவங்க பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினவர் அவர், உற்சாகப்படுத்தி துவங்குறவர் அவர். இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களோடு கர்த்தர் துவங்கி விடுகிறார். இந்த வேலையை கர்த்தர் துவங்குகிறார். இந்த வருமானத்தை ஆண்டவர் துவங்குகிறார். கர்த்தர் சொல்கிறார், என்ன வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம், எவ்வளவு புயல்கள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். துவங்கின ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களை கொண்டே, ஆமேன், தேவனுடைய திட்டம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த பிரயாணம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த குடும்ப வாழ்க்கை பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. இந்த தொழில் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது பாதியிலே நின்று விடுமோ என்று. மகனே நீ கலங்கி வந்திருக்கிறாய், மகளே நீ கலங்கி வந்திருக்கிறாய், அவ்வளவுதான், பாதியிலே நிறுத்தி விடப்பட போகிறது. இல்லை, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்ந்து போகும்போது, நீங்கள் பலவீனம் அடையும் போது, இதோ ஒருவர் கடலின் மேல் நடந்து வந்து உங்க பிரயாணத்திற்கு கர்த்தர் தைரியத்தை கொடுக்கிறார். உங்க பிரயாணத்தை கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அவர் மறுபடியும் துவங்குகிறார். ஆமென். தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே, thank you Jesus, thank you Jesus, பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது. அறகுறையா இருக்கிற நிறைய காரியங்கள் இந்த வருஷத்துல பினிஷ் பண்ணப்படுறத நான் பார்க்கிறேன். அது பூர்த்தி ஆகப்படுகிறத பார்க்கிறேன். நிறைய தடைகள் மாறி அந்த காரியத்துல ஒரு நிறைவு வருகிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் அந்த நிறைவை உங்களுக்கு தரப்போறாரு. நல்லா ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணி, ஏசப்பா இந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு பலன் தாருங்க. பாதியிலே நான் வெளியே வந்துருவோம் போல தெரியுது, என்னால் இந்த இடத்துல இருக்க முடியல, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்தி அந்த படிப்பை முடிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருகிறார். அந்த ட்ரைனிங்கை முடிக்கிறதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அந்த காரியத்தை பொறுமையாய் முடிக்கிறதற்கு ஹல்லேலூயா. அவருடைய திட்டம் உங்க மேலேயும் என் மேலேயும் இருக்கிற கர்த்தருடைய திட்டம் பாதியிலே ஒரு நாளும் நிறுத்திவிடப்படுவது இல்லை. ஆமென். நிறுத்திவிடப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லலாமா? எஸ், ஆமாப்பா, ஆமாப்பா. எத்தனையோ காரியத்தை இடையில நான் விட்டுட்டேன். எத்தனையோ வருஷங்கள்ல ஆரம்பிச்சது இடையில நின்றுச்சு. என்னுடைய பொருத்தனைகள் நிறைய இடையில நின்று போயிருச்சு. என்னுடைய தீர்மானங்கள் நிறைய இடையில நின்று போயிருச்சு. ஆனா இந்த ஆண்டு உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் பாதியிலே நிறுத்தப்பட மாட்டாது என்று ஹல்லேலூயா நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றணும். இந்த ஒரு ஜபமா நீங்க எடுங்க. இது வெறும் செய்தியா நம்ம கேட்க வேண்டாம். ஒரு ஜபத்தோட கூட இயேசுவே அந்த கிருபை உண்டாவதாக ராஜா, நான் முடிக்கணும். இந்த வருஷம் அந்த வேதத்தை வாசிச்சு முடிக்கணும். இந்த வருஷம் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கணும். இந்த வருஷம் ஆரம்பிச்ச இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். இந்த வருஷம் துவங்குற வருஷம் மட்டும் இல்ல, இந்த வருஷம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வருஷமாய் மாறுவதற்கு ஹல்லேலூயா அதற்குரிய பலனை இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. கிருபப்பா. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பிரயாணத்தில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின ஒரு வார்த்தை. ஆமென். வாசிக்கலாமா? அந்த 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்குள்ளாக படவு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவிலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீடர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆமேன் அலறினார்கள். நீங்கள் வந்து 29வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமேன். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திற்கு போகிறதற்கு ஜலத்தின் மேல் நடந்தான்.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர் படவில் ஏறின உடனே காற்று, ஒரு 3 விசை சத்தமாய் சொல்லலாம், அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 3வது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த பிரயாணத்துல அவர்கள் போகும்போது காற்று அப்படியே ஸ்டார்ட் பண்ணி, எப்பவுமே இந்த காற்று அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இது எப்போ முடியுது அப்படின்னு நம்ம அதை கால்குலேஷன் பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த காற்றழுத்த டைம் வரும்போது அதுக்கு ஒரு டைம் சொல்லுவாங்க. அந்த டைம் சொல்லும்போது யாருமே 10 நிமிஷம் சொல்ல மாட்டாங்க. ஒரு காற்று எவ்வளோ நிமிஷம் வரும் அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம். அதுக்கு மேலே அந்த காற்று அதில் பலன் கொள்ளாது. ஆனால் அந்த 10 நிமிஷம் 5 நிமிஷம் காற்றுக்கு, இல்லைன்னா ஒரு அரை மணி நேரத்தினுடைய காற்றுக்கு அவங்க கொடுக்குற டைம் என்ன டைம் கொடுப்பாங்கன்னா, 3 நாள் கொடுப்பாங்க, இல்லைன்னா 1 வாரம் கொடுப்பாங்க. அந்த நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் போது பார்த்தீங்கன்னா, இனி 3 நாட்கள் பலத்த காற்று இருக்கும், இனி 2 நாட்கள் பலத்த காற்று இருக்கும் அப்படின்றத அவங்க அந்த காற்றழுத்த அந்த காரியத்தை குறித்து டிசைட் பண்ணி அதை சொல்லுவாங்க. அந்த டைமிங் சரியாக என்னதான் அவர்களால் ஞானவான்களாக இருந்தாலும் அந்த காற்று வர்றதும் போகிறதும் அந்த எக்ஸாக்ட் கரெக்டான டைமை அவர்களால் கால்குலேட் பண்ணவே முடியாது. அவங்க கொஞ்சம் தடுமாற்றத்தில் தான் இருப்பாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த காற்று இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இவங்க பிரயாணத்தை ஆரம்பித்தாங்க. இந்த காற்று எப்போ நிற்கும், என்னைக்கு நிற்கும், எத்தனை வாரம் இது தொடரும், எத்தனை நாள் இது தொடரும், இல்லைன்னா இது இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குரியவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, பேதுருவும் ஆண்டவரும் அந்த கப்பலிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. காற்று அமர்ந்தது. இந்த ஆண்டு 3வதாக ஆண்டவர் எல்லாருக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ண போறாருன்னா, நம்முடைய கப்பலில் ஆண்டவர் ஏற போகிறாரு. போராட்டங்களுக்கு இதுவரையிலும் கடந்து வந்த ஒரு போராட்டத்திற்கு, இதுவரையிலும் அடித்த ஒரு புயலுக்கு நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் ஒரு முடிவை இந்த வருஷம் கர்த்தர் கட்டளையிட போறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த காற்றுக்கு ஒரு முடிவு வரும், அந்த சண்டைக்கு ஒரு முடிவு வரும், அந்த சூழ்நிலைக்கு ஒரு முடிவு வரும், அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வரும். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். போராட்ட சூழ்நிலைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கட்டளை இட்டார். இந்த வருஷம் பிரயாணத்தை ஆரம்பிக்கிற நமக்கு இந்த போராட்டத்தில் ஆண்டவர் ஒரு முடிவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். இந்த வருஷத்தோடு அந்த காரியங்கள் முடிய போகிறது. இந்த மாதத்தோடு முடிய போகிறது. அடித்து கொண்டிருக்கிற அந்த புயல் இனி தொடரப் போவது இல்லை. கெனசரேத் போகிற வரைக்கும் மறுபடியும் அந்த புயல் அடிக்க போவதில்லை. மறுபடியும் அந்த காற்று வரப்போவதில்லை. மறுபடியும் அந்த கொந்தளிப்பு வரப்போவதில்லை. காரணம், அமர்த்துகிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் அமர்த்து விட்டார். ஆனால் இனி அந்த பிரச்சனை நமக்கு திரும்பி வருவதே இல்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை அமர்த்துகிற கர்த்தர் நம் படவிலே ஏறுகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போறார்னா, தனித்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரயாணத்தினுடைய முடிவிலே இயேசுவோடு கூட இந்த ஆண்டை முடிக்க போகிறோம். இயேசுவோட கூட முடிக்க போகிறோம். கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக துவங்கின இந்த பிரயாணம் பாதியிலே முடிவடைய போவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும், அந்த வெற்றியை பார்க்கிற வரைக்கும் நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பிரயாணத்திலே என்னுடைய எல்லா போராட்டங்களுக்கு ஒரு முடிவிற்கு வந்து கர்த்தர் என்னை சுற்றிலும் ஒரு இளைப்பாறுதல், முற்றிலும் ஒரு சமாதானம், சுற்றிலும் ஒரு சுகம், அமைதியான ஒரு பிரயாணத்தை, புயல்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிற ஒரு பிரயாணத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். அந்த வாக்குத்தத்த பாடலை பாட போறோம். அக்கறைக்கு நான் செல்வேன், அக்கறைக்கு நான் போவேன், ராஜாக்களோட கர்த்தரை நிறுத்த வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கரங்களை எல்லாரும் தட்டி, என்னுடைய தலையெழுத்துகள் மாற போகிறது. என்னுடைய தலைமுறை கர்த்தரை பார்ப்பதற்கு தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என்னை இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு படிக்கு நேராக என்னை அழைத்து கொண்டு போகிற நல்ல தேவன், என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி என்னை அடுத்த படிக்கு நேராய் கடந்து போக பண்ணுகிற ஒரு தேவன். இந்த வருடம் கடலை கடக்குகிற ஒரு வருடம், இந்த வருடம் கடலை தாண்டுகிற ஒரு வருடம். ஆமென். இந்த வருடம் கடலை கடக்கிற ஒரு வருடம், பிரச்சனைகளை தாண்டுகிற ஒரு வருடம், சூழ்நிலைகளை தாண்டுகிற ஒரு வருடம். இந்த வருடம் நான் அக்கறைக்கு போகிற ஒரு வருடம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர்களும் ஒரு கடலை கடக்கிறாங்க, அவர்களும் ஒரு கடலை கடக்கிறாங்க. எந்த கடலை கடக்கிறாங்க? எந்த கடல்? செங்கடல். அந்த செங்கடலை அவங்க கடந்த உடனே அவங்க கால் வைக்கிறது எங்க கால் வைக்கிறாங்க? எங்க கால் வைக்கிறாங்க? செங்கடலை கடந்த உடனே அவங்க வனாந்தரத்தில் கால் வைக்கிறாங்க. ஆனால் நான் நம்புறேன், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சதுனால நம்ம ஒரு கடலை கடப்போம், நம்ம ஒரு கடலை தாண்டுவோம். நம்ம ஒரு கடலை தாண்டின உடனே நம்ம வந்து வனாந்தரத்தில் காலடி எடுத்து வைக்க மாட்டோம். எங்க காலடி எடுத்து வைப்போம் தெரியுமா? கனசரேத்து. கனசரேத்து அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆஸ்திகளின் தோட்டம். கனசரேத்து என்கிற அந்த தோட்டத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆஸ்திகளின் தோட்டம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆஸ்திகளின் தோட்டம். அப்போ இந்த ஆண்டு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ற ஆண்டு அப்படின்னு சொன்னா, கடல்களை கடந்து ஆஸ்திகளின் தோட்டத்தில் காலடி எடுத்து வைக்கிற ஒரு ஆண்டு. விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமா, எல்லாருடைய வீட்லையும் இந்த வருஷம் கண்டிப்பா இந்த வாக்கு தத்துவம் இருக்கணும். எந்த வாக்கு தத்துவம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அக்கறைக்கு போவோம்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், வெறும் டிராவல் மட்டும் நினைக்காதீங்க. அந்த டிராவலுக்கு இடையில எவ்வளவு பயங்கள் வேணாலும் வரும், எவ்வளவு புயல்கள் வேணாலும் வரும். ஆனா நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம பிரயாணத்தை ஆரம்பிச்ச கர்த்தர் என்னை முடிக்க பண்ணுகிறதற்கு அவர் கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருமே ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஜெபிக்க போறோம். எதுக்கு தெரியுமா? இந்த வருஷம் எல்லாருமே கண்டிப்பா நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்க போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் லெவல் நீங்க போக ஆரம்பிச்ச உடனே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அதனால நான் என்ன நம்புறேன், இதுக்கு வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் தானே. நீங்க ஆண்டவரிடத்துல பிளேம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீ வாக்கு கொடுத்தது நீங்க, அதனால கண்டிப்பா எனக்கு என்ன சூழ்நிலை சரியில்லைனாலும் என்னை கொண்டு போக வைக்கிறதுக்கு உங்களால முடியும். நான் எல்லா வருஷத்தை போல இந்த வருஷத்தை நான் முடிக்கிறதுக்கு நான் விரும்பல. நான் இந்த எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது கூட நான் விரும்பலைன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஆரம்பமே எப்படி இருக்கணும்னா, ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்க இந்த வருஷம் ஆரம்பிங்க, ஒரு சந்தோஷத்தோட இந்த வருஷம் ஆரம்பிங்க. நான் திரும்ப சொல்றேன், நீங்க அப்படி ஆரம்பிச்ச உடனே எல்லா சூழ்நிலையும் ஒரே நாள்ல சரியாகும்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா நீங்க இந்த வருஷம் முடிக்கும் போது நீங்க சோர்ந்து மட்டும் போகாம இருந்தீங்கன்னா, இந்த வருஷத்தினுடைய முடிவுல ஒரு மகிமையை, கண்டிப்பா ஒரு மகிமையை நீங்க பார்ப்பீங்க, ஒரு மகிமையை பார்ப்பீங்க. எல்லா வருஷத்தை போல இந்த வருஷம் நீங்க முடிக்க போறது இல்லை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நான் நம்புறேன், ஒண்ணு நீங்க கதரையனுடைய நாட்டுல நீங்க லேண்ட் ஆக போறீங்க, இல்லைன்னா நீங்க கனசரேத்துல நீங்க லேண்ட் ஆக போறீங்க. ஆமென். எந்த இடத்துல லேண்ட் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மிக அற்புதமான அடையாளமான சாட்சி உங்களுக்காக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் வந்து சில தீர்மானங்களை எழுதி இருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். ஒன்று தீர்மானம், இன்னொன்று வந்து லக்குகள், இன்னொன்று வந்து பொருத்தனை. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எடுத்துட்டீங்களா? இந்த வருஷத்துக்கான லக்கை எழுதியாச்சா? நீங்க கொண்டு வர்றீங்களா இன்னைக்கு சாயந்தரம் வரும்போது? ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் எழுதியாச்சா? இந்த வருஷம் உங்களுடைய லட்சியம் என்ன? ஹலோ, என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? 1 இயர், ஒரு வருஷத்தை ஆரம்பிக்க போறோம். என்ன இந்த வருஷம் இருக்குது? உங்களுடைய பிசினஸ் ரீதியா என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? உங்க சம்பாத்தியத்தின் ரீதியா என்ன லக்கு வச்சிருக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்ன லக்கு நீங்க வச்சிருக்கிறீங்க? நீங்க எடுத்த பொருத்தனை, எத்தனை பேர் பொருத்தனை எடுத்துருக்கீங்க? எடுத்துட்டீங்களா? பொருத்தனை கை தூங்க பார்க்கலாம். எழுதி இருக்கிறேன் நான். அப்படி தீர்மானம் எடுத்தவங்க கை தூங்க. என்னாச்சு இயேசுவே? என்ன டேட் என்ன இன்னைக்கு? இன்னைக்கு 4ஆம் தேதி ஆயிடுச்சு. ஒரு வருஷத்துல 4th வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் இந்த வருஷத்தினுடைய பிளானே பண்ணல, திட்டமே போடல அப்படின்னு சொன்னா உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? சொல்லுங்க. போன வருஷத்தினுடைய முடிவில் நீங்க ரெடியா இருக்கணும். லாஸ்ட் நீங்க 25th நீங்க ரெடி பண்ணிருக்கணும். நியூ இயர் சர்வீஸுக்கு வரும்போதே லட்சியத்தோட தான் வந்திருக்கணும், பொருத்தனையோட தான் வந்திருக்கணும், நீங்க எடுக்கிற தீர்மானத்தோட தான் வந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லாம
எதையுமே பண்ணாம அப்ப வந்து வெறும் கை கட்டி என்னமோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ற மாதிரி வந்தா எப்படி? நீங்க வாஞ்சையா இல்லைன்னா, நீங்க களத்துல வந்து நிக்கலைன்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னொருத்தரை காரணம் காமிச்சிட்டு, சூழ்நிலையை காரணம் காமிச்சிட்டு, இந்த சூழ்நிலையை காரணம் காமிச்சு சாக்கு போக்கு சொல்ற யாரையுமே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒண்ணு என்னன்னா சாக்கு போக்கு சொல்றது. ஏசப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம இவ்வளவு ஆரோக்கியமா நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில தீர்மானம் எடுத்திருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பலவீனத்தின் மத்தியில. இன்னொருத்தரை கை நீட்டி இவங்க தான் சொல்லாதீங்க, இதனாலதான் சொல்லாதீங்க. இந்த வருஷம் அது நடக்காது. என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பு யார் கையில தான் கொடுத்திருக்கிறாரு? என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பு என் கையில தான் இருக்குது. என் கையில தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இன்னொருத்தர் கையில கொடுக்கவே இல்லை. இன்னொருத்தர் எப்படி நடந்தாலும், எப்படி எனக்கு எதிராக வந்தாலும் என் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய கிருபையை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார். ஸோ சரி, இந்த ஒரு வாரம் உங்களை மன்னிச்சிடுறேன் நான். அதனால அடுத்த வாரம் வரும்போது நான் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன். இந்த 1 மந்த்துக்குள்ள எல்லாரையும் சந்திச்சிருவேன் மோஸ்ட்லி. அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால நான் சந்திக்கும் போது, நீங்கள் வரும்போது, என்னை பார்க்க வரும்போது கண்டிப்பாக அந்த நோட்டோட தான் நீங்கள் வரணும். நீங்கள் என்ன எழுதியிருக்கிறீங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக பார்க்கணும். அதற்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அது மேலே கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஆமென். எனக்காக அப்படின்றதுக்காக இல்லை, உங்களுக்காகவும் ஆண்டவர் உங்கள்கிட்ட அப்படி விரும்புகிறாருன்றதுக்காகவும் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் எப்படியோ வந்துட்டு அவ்வளோதான், ஒரு வருஷம் வந்துட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. அப்படியே என்னமோ ஒரு வருஷம் வந்துட்டோம், சர்ச்சில் மெம்பர்ஷிப்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு விரும்பலை. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்கள் எழும்பணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த வருஷம் எப்படியாவது உங்கள் கையை பிடிச்சி ஆண்டவருடைய துணையோட கொண்டு போய் அடுத்த ஒரு லெவலில் உங்களை கொண்டு போய் விடுறதற்கு ஆண்டவர் என்னை நம்பணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். அதனால நீங்கள் கொஞ்சம் அப்படியே கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். தகப்பனே, உங்க பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கிறதுனால நீ பிரயாணப்படு. நீ கனசரேத்துக்கு போக வேண்டியதுனால நீ பிரயாணப்படு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை தைரியப்படுத்தின தேவனே, இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மேல, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல, ஒவ்வொருவர் மேலையும் நிலைவரமாய் தங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடம் எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருமானத்தை இந்த வருஷத்தை பெருக பண்ணுவீராக ராஜா. இந்த ஆண்டு என் பிள்ளைகள் தசம பாகத்துல உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. அதனுடைய அற்புதத்தை அவருடைய கண்களில் அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. இந்த வருடம் கடன்கள் அடைக்கப்படட்டும். இந்த வருடங்கள் புதிய புதிய இடங்கள் வாங்கப்படட்டும். கர்த்தாவே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த வருடம் மகிமையாய் நீர் நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆபத்துகள், விக்கனங்கள் உங்க பிள்ளைகள் ஒருவரையும் அணுகவே கூடாது. உள்ளுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக. ஆண்டவரால் அனுப்பப்படுகிற ஒரு உற்சாகம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். கிருபையின் கரங்களில் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.